ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஜஸ்ட் நார்மல் vlog தான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய ஓலா எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல. ஸோ 2 days ஆச்சு எடுத்துகிட்டு வந்து, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். முன்னாடி நம்ம வண்டி எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி மாற்றுறோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விட போகிறோம். ஸோ வாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வண்டி ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி இருக்குது. இங்கே ஃபுட்டில் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏதோ ஃப்ளட் அஃபெக்டட் மாதிரி வண்டியை மாற்றி வச்சுருக்கானுங்க. நான் கொண்டு போய் கொடுக்கும் போதெல்லாம் நீட்டாக தான் கொடுத்தேன். வண்டியை சர்வீஸாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காயம், இந்த பேனல்லாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் கூட பழசு ஏற்கனவே இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த காயம். ஏன்னா இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி மேலே சாஞ்சு தானே நின்று இருந்துச்சு. இந்த சைடு தான், ரைட் சைடு தான் இன்னொரு வண்டி மேலே சாஞ்சு நின்றுருந்தனால இவ்வளோ வண்டி இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து அத்தனையும் சர்வீஸில் விட்டதுக்கப்புறம் ஆனது. என் வண்டி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேஜரான ஸ்க்ராட்ச்சு. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலும் நல்லா தெரியுது. வேறு கலர்லேயும் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி வண்டியோட ஒரிஜினல் கலர். இப்போ அழுக்கு இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அவங்க எப்படி மண் அடித்து எப்படி வச்சுருந்துருக்காங்க. இந்த சைடு மிரரில் இருக்கிறத வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். ஸோ வண்டியில் இவ்வளோ எக்ஸ்டர்னலி பாடிக்கு இவ்வளோ டேமேஜு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா வந்து எங்கே விட்டு சர்வீஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஓலா சர்வீஸ் வந்து ஐம் நாட் கோயிங் டு ட்ரஸ்ட் தெம். ஸ்டில் எனக்கு வாரண்ட்டி இன்னும் இருக்குது. வாரண்ட்டி பீரியட் வந்து 3 years வாரண்ட்டி. அண்ட் வாரண்ட்டி பீரியட் இன்னும் முடியல. இந்த ஏப்ரல் வந்தால் தான் முடியுது. இன்னுமே வந்து 1 month ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி நான்லாம் என்னோட வண்டி இதே சேம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அண்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஓலாவை பற்றின வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்றதுலாம் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது. ஆக்சுவலி லீகல் நோட்டீஸ் அனுப்புனா ஓகே தான், அனுப்புனா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா ஓகே தான். பட் இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு. இப்போ வண்டி வந்து 1 month இப்படி நின்றுட்டு இருக்கு. இன்னும் பேட்டரி ஏஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் எவ்வளோ சீக்கிரம் வண்டி ரெடி பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
இப்போ லீகல் நோட்டீஸ் லீகலி ப்ரொசீட் பண்ணி இப்போ என்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன். நான் வந்து வண்டி என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எந்த சுச்சுவேஷன்ல நான் கொண்டு போய் வண்டியை விட்டேன், அந்த வண்டி எந்த சுச்சுவேஷன்ல நான் அங்கிருந்து எடுத்தேன், அவங்க அங்க என்ன பண்ணாங்க, எப்படி என்னை ட்ரீட் பண்ணாங்க, என் வண்டி எப்படி வச்சிருந்தாங்க, எல்லாத்துக்கும் எல்லா விதமான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நான் வண்டி எப்போ எடுத்தேன், இன்னும் எனக்கு வாரண்டி இருக்குங்கிற இன்வாய்ஸ் முதற்கொண்டு, இந்த வண்டி புக் பண்ணி எடுத்த இன்வாய்ஸோட டேட்டும் இப்பயும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, அதுலேயே வாரண்டி பீரியட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தாலே என் வண்டி இன்னும் வாரண்டியில் தான் இருக்கு என்கிட்ட, அந்த மாதிரியான டேட்டா முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் லீகலி ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ நான் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணுங்கிறது தான். ஏன்னா இன்னும் இருக்க வச்சுக்கிட்டே இருந்தால் இப்போ இருக்கிற பேட்டரி இன்னுமே பேட்டரி ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற பேட்டரி கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் போயிடும். அதனால நான் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட இங்கே சென்னையிலே தான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து இப்போ இங்கே போரூரில் அவங்களோட சர்வீஸ் சென்டரு, அவங்கள்ட்ட பேசிட்டு வண்டி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறது தான் பிளானு. ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவங்களோட ஐடியா எல்லாமே கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னோட இன்ஸ்டா டிஎம்லையும் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நான் நிறையா கண்டென்ட் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக வீடியோ. ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.